ஹாய். ஹாய். ஆக்சுவலா இன்னைக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான டாபிக் நீயா நானால பேசப்பட்டுச்சு. அண்ட் அத நாங்க பேசணும்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணி நாங்க பேசல. எங்களுக்கு இந்த டாபிக் போன விதமும் ரொம்ப புடிச்சிருந்தது. இன்னைக்கு ஏன்னா நாங்க எதிர்பார்த்தது வேற மாரி வரும்னு சொல்லி. ஏன்னா விஜய் டிவின்றது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. ஸோ கார்ப்பரேட்ஸ்ல எப்பயுமே ஒரு விஷயத்த நல்ல முறையா போறதுக்கு அவங்களுக்கு பிடிக்காது. அதை வேற விதமா ஆக்கணும்னு தான் அவங்க நினைப்பாங்க. அதுவும் டாக் வளர்த்தாதான் அவங்களுக்கு காசு. பெடிகிரி, அதுக்கப்புறம் மத்த எல்லா விதமான சாப்பாட்டு பொருட்கள், அதுக்கான பொம்மை, அதுக்கான சலூன், அதுக்கான எல்லாமே தழைக்கணும் அப்படின்னா டாக்ஸ் வளர்க்கணும் அப்படின்றது. டாக் வளர்க்கறதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் தெருநாய்கள் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கும்போது அதுக்கு கண்டிப்பா இந்த டாக் லவர்ஸ்ன்றவங்க அவங்க வளர்க்குற நாய் மட்டும் இல்லாம தெருநாய்களுக்கும் அந்த ஒரு அன்பு, பாசம், அக்கறை எல்லாத்தையும் அந்த சைடு எடுத்துவாங்க. ஏன்னா இவங்களோட அக்கறை மனுஷங்களுக்கு மட்டும்தான் இருக்காது. நல்லா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எப்பவுமே இந்த மாதிரி டாக் லவர்ஸ் எல்லாம் மனுஷங்க மேல கொஞ்சம் கூட ஒரு சின்ன அக்கறை கூட இருக்காது. நாய் கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நாய் கடிச்சிருச்சு, பாவம் அவனே ஏதோ போயிட்டு இருந்தான், அவனை டிஸ்டர்ப் பண்ணா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அவங்க நீங்க நினைச்சுப்பீங்க, ஓ அந்த போனவரை சொல்லுவாங்கண்டா. அவங்க சொல்றது போனவங்க இல்லை, அந்த நாய் தான் அவனுக்கு டென்ஷன் ஆயிட்டான். எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தவங்க நாய் வச்சிருந்தாங்க. அவங்க சொல்லுவாங்க, நாயை கட்டி வைங்க. ஏன்னா எங்களுக்கும் எங்க மாடிக்கும் அவங்களுக்கும் பக்கத்துல பாத்தீங்கன்னா நடுவில் ஒரு கேப் வைக்காம அவங்க அவங்களோட காத்து வரணுன்றதுக்காக ஃபுல்லா ஓப்பனா வச்சுக்கிட்டு ஒரு செவுரு இல்லாம அங்க எங்களோட செவுத்து ஓரமாவே ஏதோ யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க என்ன சொன்னோம், சரி கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிடுங்க நாய் வச்சு. ஏன் அப்படின்றதையும் நாங்க சொல்றோம். நாய் வச்சிருக்கீங்கன்றதுக்கு முன்னாடி சில சம்பவங்களும் நடந்தது. எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே மேலதான் எங்களுக்கு டியூஷன் ரூம் இருக்கும். அப்போ நாங்க பசங்க எல்லாரையுமே கூட்டிக்கிட்டு டியூஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் மாதிரி நாங்க வச்சிருக்கோம். அப்ப அங்க நாங்க கூட்டு போகும்போது ஒரு 2 பசங்க இந்த நாய் திடீர்னு வாய வெளியில வச்சு பாஞ்சிட்டு சவுண்ட் மட்டும் இல்ல, பாஞ்சி வந்தது. அதை கட்டினதுனால அதால வர முடியல. அந்த அளவுக்கு பாஞ்சி வரதுக்கு முடியறதுக்கு முன்னாடியே இந்த சவுண்ட் கேட்டு அந்த பசங்க கீழே விழுந்துட்டாங்க. விழுந்தது படியில உருண்டு அந்த பசங்க விழுந்து அந்த பேரண்ட்ஸ் கிட்ட நாங்க என்ன சொல்ல முடியும்? நாங்க தான் அவங்களுக்கு சாரி கேக்குறது எல்லாமே இருந்தாலும் அந்த பசங்களுக்கு அடிபட்டுச்சு. கிரேஸ் யாருக்கும் ரொம்ப பெரிய அளவுல எதுவும் நடக்கலையே தவிர்த்து அவங்களுக்கு பயங்கரமா அடிபட்டு இருந்தது. அதனால நாங்க பக்கத்துல அவங்க வீட்டுல இருக்கவங்க கிட்ட நான் சொன்னோம், கட்டி வைங்க, இல்லைன்னா உங்க வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்க, அட்லீஸ்ட் ஈவினிங் டைம்லயாவது வெளியே விடாதீங்க, ஈவினிங்ல தான் எங்களுக்கு டியூஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு உங்களை யாரும் மேல வர சொன்னா? அவன் கட்டி வச்சா டென்ஷன் ஆயிடுவான், அவனுக்கு பைத்தியம் முடிச்சிரும், அதனால நாங்கள் கட்டி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு நாங்கள் போலீஸ் கிட்டலாம் கேஸ்லாம் கொடுத்து, இன்னும் கேட்டால் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அவங்க வீட்டுக்குள்ளே வந்தால் அந்த நாயை கழட்டி விட்டு அந்த நாயை அவங்க வீட்டுக்குள்ளே போக முடியல, அந்த வீட்டுக்குள்ளே அவங்களே அட்டாக் பண்ண போகுது நாய். அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, அங்கேருந்து இங்கே எங்கள் வீட்டு பக்கம் எங்கள் வீட்டு பக்கம் ஒரு போர்டு மாதிரி வச்சு அதை வச்சு கட்டின வரை ஒரு கான்ஸ்டபிள் தான் கட்டிட்டு போனார். இப்போ இந்த மாதிரி ஒரு சாதாரண நிலையில இருக்கவங்களே இப்படி இருக்காங்கன்னா ஒரு கொஞ்சம் பிக் ஷாட்டா இருக்காங்க. இந்த நாய்களுக்கு பாசம் கொடுக்குறோம், அன்பு கொடுக்குறோம் சொல்லி இதை சம்பாதிக்கிறவங்க இதுக்கு எப்படி இருப்பாங்க? இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன் நடந்து அது காசை கலெக்ட் பண்ணி அவங்களோட பாக்கெட்ல போடுறவங்க. லேடி, பக்கத்து வீட்டு லேடி, அவங்க இதை வச்சு சம்பாதிக்கிறாங்க. எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னா, இந்த தெரு நாய்க்கெல்லாம் நான் தான் சோறு போடுறேன் அப்படின்னு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டு எல்லாட்டதும் காசு கலெக்ட் பண்றது. அவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா டொனேஷனா அவங்க வீட்டுல அரிசி, டாக் லவர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்க டொனேஷன் கொடுப்பாங்க. அப்புறமா சில பேர் மூட்டையா அரிசி வாங்கிட்டு கொடுப்பாங்க. அந்த சிக்கன் கடை, மட்டன் கடையில எல்லாம் பார்த்தோன்னா அவன் ஃப்ரீயா நிறைய ஐட்டம்ஸ் அவங்களுக்கு கொடுப்பான். இதெல்லாம் நல்லதெல்லாம் இவங்க வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இவங்க போடுற அந்த நாய்களுக்கு போடுற சாப்பாடு எப்படின்னா, இன்னும் சில பேர் காசெல்லாம் கொடுத்தாங்க அதுக்கு வேக்சினேஷன் பண்றதுக்கு. காசு கொடுத்து அதுக்கு அதுக்கு ஏதோ வாங்கி கொடுக்கறது, அந்த மாதிரி வாங்கி கொடுக்கறது எல்லாமே அதுக்காக காசை கொடுத்தாங்க அவங்களுக்கு. அவங்க இதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு அந்த நாய்களுக்கு போடுற சாப்பாடு எப்படின்னா, இந்த கோழிங்களோட வேஸ்டேஜ் இருக்கும்ல, குடல், அதெல்லாம் அதை எடுத்துட்டு அவங்க குப்பையில தானே போடணும். அதனால அதெல்லாம் இவங்களுக்கு கொடுப்பாங்க போல இருக்கு. அதை கலெக்ட் பண்ணிட்டு இங்க போய் பார்த்தோன்னா ரேஷன் அரிசியில ஃப்ரீயா சாப்பாடு அரிசி போடுறாங்கல்ல, அந்த மாதிரி அரிசியை வாங்கின்னு அதை அந்த கீழே தான் வச்சு அந்த சாப்பாடை செய்வாங்க. சாப்பாடு செய்யும் போதே இங்கே நமக்கு வாமிட் வரும். பக்கத்து வீடா மட்டும் ரொம்பவே அந்த ஸ்மெல் அடிக்கும். அதுல பாத்தீங்கன்னா என்னென்னத்தையோ கலப்பாங்க. அது என்னவோ பார்த்தோன்னா மஞ்சள் கலர்ல இருக்கும். ஒரு வாட்டி என்ன ஆச்சு, எங்க வீட்டு வாசலாண்ட ஒரு நாய் நின்னப்போ நாங்க துரத்தி விட்டோம் அந்த நாயை. அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, கொண்டு அப்படிலாம் பண்ணாதீங்க, அவன் நீங்க சாப்பாடு போட்டீங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரெண்ட்லி ஆயிடும் அப்படின்னாங்க. எங்களுக்கு தேவையில்லைங்க அப்படின்னு நாங்க சொல்லி வெளில வந்துட்டோம். அப்ப எங்க வீட்டு வாசலாண்ட அந்த சாப்பாடை போட்டு போயிட்டாங்க. அது என்ன சாப்பாடு, அது என்னன்னே தெரியலங்க. பாவம் அந்த நாய்களுக்கு. எங்களுக்கே அதை பார்த்தா பாவமா இருக்கு. ரோடு நாய்களா இருந்தாலும் அவங்க இந்த மாதிரி காசெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு அதுங்களுக்கு போடுறது என்னமோ நாத்து அடிச்ச சாப்பாடு. அது இருந்து அதை சாப்பிடல அந்த நாய்ங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா சில நாய்ங்களாம் சாப்பிடாது. ஓரளவு ரொம்ப இதுவாக இருக்கிற நாய்ங்க தான் சாப்பிடுதே தவிர, ஓரளவு வீட்டிலேருந்து வளர்த்துட்டு வெளியில் அனுப்பிடுற நாய்ங்களாம் அதை சாப்பிட மாட்டேங்குது. அது போய் மோந்து பார்த்துட்டு போயிடுச்சு. அந்த நாய் அந்த சாப்பாடு எங்கள் வீட்டில் 2 நாளாக இருந்தது பாருங்க. எங்களால் வெளியில் வர முடியல.
அப்படி ஒரு நாத்தம். நாங்க வந்து வெளியில அந்த லாஸ்ட் அந்த குப்பை அள்ளுறவங்க கிட்ட பாவம் எடுத்து போட்டோம். அவங்களுக்கும் அதை சகிச்சிக்க முடியாதுதான். என்ன பண்றது? இந்த மாதிரி எல்லாம் ஜென்மங்கள் சிலது இருக்கு. இன்னைக்கும் எங்க வீட்டு விட்டு போயாச்சு. எங்க பக்கத்து வீட்டுல இருந்து அவங்க காலி பண்ணின்னு போயாச்சு. இன்னைக்கும் பார்த்தனா வந்து தெருவுல வாசல்ல சோறு இதுக்காக எங்க தெருவுல இருக்கிற ஒரு 4-5 பேரை ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சி வச்சுக்கிட்டு வந்து சோறை போட வேண்டியது. எங்க தெருவுலயும் ஒரு 4-5 பேர் டாக் வச்சிருக்காங்க. அந்த டாக் வச்சிருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு. இவங்க கொடுக்குற சாப்பாடை வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க நாய்களுக்கும் போடுறது, இப்படியும் போடுறது. இது என்னது? இது எனக்கு புரியல. அந்த நாயில அந்த சாப்பிட்டா அது என்ன இருக்கும், என்ன இருக்கும்? அந்த சாப்பாட்டை சாப்பிடுது, வேற எங்கன்னா போய் சாப்பிடுது. கடைசியா என்ன பண்ணுதுன்னா, சாப்பாடு போட்டவங்களோட வீட்டுல போய் டாய்லெட் போறது கிடையாது. எங்க வீட்டு எங்கெல்லாம் சாப்பாடு போடலையே அவங்க வீட்டுல எல்லாம் வந்து டாய்லெட் போகும். அது வாசல் நேரா. நீங்க நினைச்சு பாருங்க அது எப்படி இருக்கும் அந்த சினாரியோ. காலையில நீங்க எழுந்து வந்த உடனே எப்ப பாரு டாய்லெட் இருக்கும். நீ இது அங்க வந்து துப்பறிவு வேலை செய்யறவங்க எல்லாம் வந்துட்டு எடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இங்க நாங்க தான் எடுப்போம். நான் தான் எடுத்து போடுவேன். அம்மா தான் அதை எடுப்பாங்க. டெய்லி காலையில வெயிட் வாசல் வெளியில வந்து பார்த்தா கரெக்டா அங்க போய் வச்சுப்பாங்க. எந்த நாய் சில பேர் வாக்கிங் கூப்பிட்டு போறாங்க டாக்ஸ். அது பக்கத்து தெருவா இந்த தெருவா எப்படி சொல்றீங்க? நிறைய பேர் வராங்க, அதெல்லாம் தெரியாது. நான் என்ன சொல்றேன், டாக் லவர்ஸ் இருக்காங்க இல்லையா? இப்ப நம்ம தெரு டாக் பத்தி பேசிட்டு இருக்கோம். இவங்க எல்லாம் சொல்றாங்க நாங்களாம் நல்லா பாத்துக்கணும், நாங்களாம் ஒழுங்கா எங்க கம்யூனிட்டி டாக்ஸ் உங்க கம்யூனிட்டி டாக்ஸ் உங்க தெருவுல மட்டும் தான் டாய்லெட் போதான்னு நீங்க சர்வே எடுத்து இருக்கீங்களா? அது வேற எங்கன்னா போச்சுன்னா அதை எடுக்கிறதுக்கான இதெல்லாம் நீங்க பண்றீங்களா? நான் கம்யூனிட்டி டாக்ஸே சொல்லல. இவங்களே வாக்கிங் கூப்பிட்டு வந்து தான் டாய்லெட்டை போக வைக்கிறாங்க. எங்கேயோ ஒரு போயிட்டோன்னு ஒரு பேப்பரோ இல்ல எடுத்து உங்க டாக் தானே அதோட டாய்லெட்டை எடுத்து போறதுக்கு ஒரு பேப்பரோ ஒரு கார்பேஜ் பேக். ஃபாரின் பேசுறீங்களா? நீங்க வளர்க்கறதும் வெளிநாட்டு நாய்களா தான் வளர்க்குறீங்க. ஒன்னும் இங்க இருக்கிற நாய்களை தெரு நாய்களை போய் தத்தெடுத்து வளர்க்கறது கிடையாது. அந்த நாய்ங்க எல்லாம் வெளிநாட்டுல எப்படி வச்சிட்டு இருக்காங்க? நீங்க இந்த மாதிரி ரோட்ல போற இடத்துல டாய்லெட் போயிட்டு போக முடியுமா? அங்க எல்லாம் என்ன பண்றாங்க, கையில இதுக்குன்னு கவர் வச்சுக்கிறாங்க, ஒரு ஹேண்ட் கிளவுஸ் வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை கலெக்ட் பண்றதுக்குன்னு ஒரு கையில ஒரு இது மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. அதை எடுத்து அது எங்க போதோ அந்த இடத்துல வச்சு அதை எடுத்துட்டு தான் போகணும். அதுதான் ரூல்ஸ். அதாவது பேசும்போதெல்லாம் ஃபாரின் பேச வேண்டியது. நான் என்ன சொல்றேன், எங்க வீட்டு எதிரில் அப்படிதான் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து அவரோட நாயை கொண்டு வந்து அது பாத்ரூம் போச்சுன்னு எங்க வீட்டு வாசல்ல கொண்டு வந்து விட்டாரு. அது போச்சு. அப்ப எங்க அம்மா என்ன கேட்டாங்க, அப்ப இவ வந்து சின்ன குழந்தை, எங்க வீட்டு வாசல்ல குழந்தை கொண்டு வந்து போடுறீங்களா? அது என் குழந்தை வந்து வீட்டு வாசல்ல தான் வெளியே வருவா நடப்பா. அப்ப அது அப்படியே அவளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாது அப்படின்னா, நாய் தானே குழந்தை மாதிரி அப்படின்னாரு. குழந்தை மாதிரி தானே. குழந்தை மாதிரி இருக்கிறதுக்கு எங்க டாய்லெட்? உங்க குழந்தைங்களாம் எங்க டாய்லெட் போய் வைக்கிறீங்க? உங்க குழந்தைங்களுக்குலாம் எங்க வந்து பாத்ரூம் போய் வைக்கிறீங்க? நடு ரோட்ல போய் வைப்பீங்களா? இல்ல 3வது வீட்டுல போயிட்டு டாய்லெட் போய் வைப்பீங்களா? அந்த காலம்லாம் மலையேறிச்சு. ஒரு காலத்துல அப்படி இருந்த யாருக்கும் டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லாதவங்க அந்த மாதிரி இருக்கவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப யார் பண்றா? அப்ப நீங்க என்ன பண்ணணும், உட்காந்து நீங்க டாய்லெட் ட்ரைனிங் கொடுக்கணும் அந்த நாய்க்கு. எதை எடுத்தாலும் மத்த மக்கள் உங்களுக்கு அவேர்னஸ் வேணும். அந்த ஷோலயும் அதேதான். உங்களுக்கு அவேர்னஸ் வேணும், நீங்க கவுன்சிலிங் போகணும், எல்லாம் நாங்களே பண்ணிக்கணும். நாங்க கவுன்சிலிங் போறதுக்கு எங்களுக்கு புரியல. எல்லாருக்கும் நாய்னா என்னன்னு தெரியும், அதுக்கு 4 கால் இருக்குன்னு தெரியும், அது கடிக்குதுன்னு தெரியும், அது வந்து ஒரு டொமஸ்டிகேட்டட் அனிமல்னு தெரியல. படிப்பறிவு இல்லாத யாரும் கிடையாது. உங்ககிட்ட படிப்பறிவு இல்லாதவங்க கூட நாயை பத்தி எல்லாருக்கும் தெரியும். ஊருங்களெல்லாம் கூட நாய்ங்க வச்சிருப்பாங்க, நாய்ங்க வளர்ப்பாங்க. ஏன்னா யாரும் வீட்டுக்குள்ள வச்சிருக்க மாட்டாங்க. அந்த நேரத்துக்கு அந்த சாப்பாடை போடுவாங்க, அது கரெக்டா வீட்டுக்குள்ள வந்து சாப்பிடும், அந்த தெருவுல இருக்கும், யாரையும் அது கடிக்காது. அப்படிதான் ஒரு காலத்துல வச்சிருந்தாங்க. இப்போ அது என்ன பண்ணிட்டீங்க, நீங்க கண்டதை அதுங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கும் அப்பெல்லாம் பார்த்தா வீட்டுல ஏதோ சாம்பார் சாதம், ஒரு தயிர் சாதம், ஏதோ மீந்து போன சாதத்தை போடுவாங்க. அந்த குழந்தைங்க சாப்பிடுற சாப்பாட்டுல அது நின்றுட்டு இருக்கும் பக்கத்துலயே. நீங்க நாய் பாத்தீங்கன்னா சோறு ஊட்டுவாங்க, வாசல்ல நிக்க வச்சு சோறு ஊட்டுவாங்க. அந்த நாய் அந்த குழந்தை சாப்பிட்டு மிச்சம் வச்சிருது இல்ல, அது அப்படியே அதை போடுவாங்க, உடனே அந்த நாய் அதை சாப்பிடும். இப்ப இருக்கிற நாயெல்லாம் என்ன பண்ணுது, எலும்பு கேக்குது, ஏதாவது ரொம்ப அந்த மசாலா ஐட்டம் பிரியாணிங்க பார்சல்களை நீங்க அது முதல்ல இருந்தே தெருநாயா இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் தின்னும். ஆனா நீங்க பழக்கி விட்டு வீட்டுல வச்சு பழக்கி எல்லாத்தையும் பண்ணிட்டு அது வெளில விட்டா அது நிறைய எல்லாம் இது சாப்பிடுறது. இன்னொன்னும் நான் சொல்றேன், இது எல்லாத்தையும் தின்றதும் இல்ல இது எல்லாத்தையும் வந்து என்ன சொல்றது எடுத்துக்கிட்டு அது பண்ணிட்டு கடைசியா அது என்ன பண்ணுது, கடிக்குது. அவர் அதுல ஒருத்தர் சொன்னாரு, அவ்வளவு அழகா அதை சொன்னாரு. ஒரு நாயின்றது வந்து ஒவ்வொரு இடத்தையும் தேடி 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 சாப்பாடு வந்து அது சாப்பிடும். அதனால அது எனர்ஜியை வந்து இப்போ நீங்கெல்லாம் நம்மளும் தானே, நம்ம எல்லாருமே அப்போல்லாம் வந்து குனிஞ்சு நிமிந்து உழைச்சி அதெல்லாம் பண்ணும்போது அந்த சாப்பாடு நம்மளுக்கு செரிச்சுது. இன்னைக்கு நம்ம உட்கார்ந்தே பண்ற வேலை இல்ல வேற ஏதாவது ஒரு வேலைன்னு இருக்கும்போது நம்மளால அந்த உடம்பு குண்டா இருக்கிறதுக்கு மற்ற ரீசன்ஸ்ல இதுவும் ஒரு ரீசனா இருக்குது. அப்ப நம்ம என்ன பண்றோம், ஜிம்முக்கு போறோம், எப்படியோ அந்த இதை குறைக்கணும். அப்ப அது என்ன பண்ணுது, ஜிம்முக்கு போக முடியாது. அதால அப்ப என்ன பண்ணும், தொத்துது எல்லாரையும். ஒழுங்கா அதோட சாப்பாடு அது தேடிக்கும். நீங்க எல்லாம் அது பிறக்கும் போதே ஆண்டவன் வந்து இந்த மாதிரி இவங்க தான் சாப்பாடு போடணும், இவங்க சாப்பாடு போட்டாதான் அது உயிர் வாழும் ஆண்டவன். அரை எண் ஏதோ ஒன்று கடவுள் அதுவோ இல்ல ஏதோ இன்னொரு ஏதோ ஒரு படம், ஏதோ ஒரு படத்துல வந்து ஒருத்தர் வந்து சாமி வந்து மனுஷனா வந்து இருக்கிற மாதிரி ஒரு இதுல வந்து ஒரு கதையில ஒருத்தர் வந்து பிறப்ப அவர் சொல்லுவாரு, போய் ஒருத்தவங்க வந்து அதுக்கு சாப்பாடு போடணும்னு சொல்லும் போது அதான் சொல்லுவாரு, அதை கெடுத்து விடுறதே நீ தானே, உன் சாப்பாட்டுக்கே உனக்கு வழி இல்லை, ஆனா அது சாப்பாட்டுக்கு போயிட்ட, அது சாப்பாட்டை தேடிக்கும், அதுக்குதான் அதை படைச்சிருக்கேன், அதுக்குதான் அந்த அறிவு அதுக்கு கொடுத்துருக்கேன். எல்லா மிருகமுமே அதோட சாப்பாடு அதுதாங்க தேடிக்குது. அது யாரு பேர் சொல்லி, இப்ப குருவிக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு பறந்து போய் ஓடி போய் மேல போய் பாராசூட்ல போயிட்டு பறந்து போய் சாப்பாடு போடுவீங்களா?
இல்ல ஒரு பருந்து இருக்கு, அது நிலத்துல எதை எடுத்தாலும் அது வந்து உயிர் உயிர் உயிர். அதுக்கு அதோட சாப்பாடை தேடிக்கிறதுக்கு ஆண்டவன் அதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு, எல்லா அறிவும் கொடுத்துருக்காங்க, அதுல அது சாப்பிடும். நீங்க யாரும் அதுக்கு வந்து தாயாவோ தகப்பனாவோ மாறிடாதீங்க. கேட்டா நான் என்னோட குழந்தை மாதிரி 4 கால் என்னால சாப்பாடு போட்ட இடத்துல முடியறெல்லாம் சாப்பாடு போடுறேன்னு சொல்லல, தலையில பேன் வருது, அதுவும் ஒரு உயிர் தான், அது ஒரு ஜீவன் தான். உங்க உடம்புல இருக்கிற ரத்தத்தை தான் அது சாப்பாடாவே எடுத்துக்குது. வளங்கல, அதுக்கு அந்த முடிதான் தேவை, அந்த மண்டை தான் தேவை. அதையே சுத்தத்தோட சேர்த்து விடுறீங்க. அப்படிதான் சார் நாங்க எங்களுக்குலாம் எதுலலாம் வருமானம் வருதோ அதுக்கு நாங்க அப்படி பேசுவோம் சார். நாங்களாம் அன்னை தெரசா ஆயிடுவோம். பக்கத்து வீட்டு குழந்தை நாய் கடிப்பட்டி செத்துச்சுன்னா எங்க நாயை தான் சார் நாங்க பார்ப்போம், அந்த குழந்தைய பத்தி பார்க்க மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு அந்த குழந்தையால வருமானம் வரல சார், எங்களுக்கு அந்த நாயால தானே சார் வருமானம் வருது. நீங்க தான் வந்து கோபிநாத் கேட்டாரு, எந்த வீட்லயாவது ஒரு பணக்கார வீட்டு குழந்தை இந்த மாதிரி நாய் கடிச்சு செத்து போச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு பணக்கார வீட்டு மனுஷன் ஒரே ஒருத்தர், எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் தான், யாரோ ஒரு கம்பெனியோட சிஇஓ, அவர் கூட காலகட்டத்தில் வாக்கிங் போனப்போ அவர் வீட்டு வாசல்லையே கடிச்சு அவர் உடம்புல இருக்கிற ரத்தம்லாம் போய் அவர் இறந்து போயிட்டாரு. அதுல ஏதோ சர்டன் கேசஸ் சொல்லுவாங்க, அது மாதிரி அபூர்வமான ரேபிஸ்ல சாவறதுல இடத்துல இருக்குது தமிழ்நாடு. இது உங்களுக்கு வந்து பெரிய விஷயமா உங்களுக்கு ஃபீல் ஆகல? இஷ்யூங்க. ஒவ்வொரு குழந்தை அதான் அவர் சொன்னாரு, ஒரு வண்டி வந்து நான் ஓட்டிட்டு இருக்கும்போது குறுக்க நாய் வருதுன்னு சொல்லிட்டு பள்ளத்துல விட்டா சார், என் குழந்தை செத்துருச்சு சார்னு சொல்றாரு. அங்க ஒருத்தி மனுஷத்தன்மையே இல்லாத ஒரு மிருகமா தெரியல. அவன் சொல்றா, இல்ல ஒரு குழந்தை குறுக்க வந்துச்சு, அதனால எனக்கு அடிபட்டுச்சு, நீ அடிதானே பட்ட, நீ சாகல. நான் இப்ப கேக்குறேன், அவங்களுக்கு மனுஷத்தன்மை இல்லைன்னா எனக்கும் மனுஷத்தன்மை இல்லைங்க. நீ சாகல, உயிரோட தானே இருக்க, உயிரோட இருக்க தானே வந்து பேசிருக்க, உனக்கு அதனால என்ன அடிபட்டுச்சு? அடிபட்ட இடத்த கொஞ்சம் காட்டு. இல்ல நான் இதையும் சொல்றேன், உனக்கே ஓட்ட தெரியாம ஆமா போய் விட்டு நீ உழுவ, அதுக்கு யார சொல்லலாம்? உன்னையே சொல்லிக்கலாமா? இல்ல நீங்க ஏதோ சொல்லணுமே, அது அழகா நான் கண்டம் பண்ணாரு. இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஷோ. கோபிநாத், ஹேட்ஸ் ஆஃப் டு கோபிநாத். இல்ல இத அருமையா இருந்தது ப்ரோகிராம். நான் இதெல்லாம் நான் சொல்லணும்னே நினைச்சேன். சுத்தி ஒரு ஆக்டரா இருக்கட்டும், இல்ல நம்மளோட ஸ்கூல்ல படிக்கிறவங்க, காலேஜ்ல படிக்கிறவங்க, கொலீக்ஸ் எல்லாரோட ஸ்டேட்டஸ்லயும் ஒரு நாய் செத்து போச்சுன்னு, இல்ல ஒரு நாயை வந்து எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லி இதுல போட்ட உடனே அவ்வளவு பேரும் ஸ்டேட்டஸ் வச்சீங்க. அங்க ஒருத்தவங்க வந்து ரேப் பண்ணி சாவப்படுறாங்க, அதுக்கு உங்ககிட்ட இருந்து ஸ்டேட்டஸ் இல்ல. ஏன் இல்ல? டவுரி கேஸ்ல சாகிறதுக்கும், ரேப் கேசஸ்ல சாகிறதுக்கும், இல்ல வந்து வேற ஏதாவது ஒரு கேஸ்ல ஒருத்தவங்க வந்து சாவறாங்க அப்படின்னா மனுஷனாலேயே பிரச்சனை வருது அப்படின்றப்ப அவங்களுக்காக உங்களுக்கு எந்த ஒரு கருணையும் வரல. மனுஷன் செத்தா யாருக்குமே கருணை வரல, ஆனா ஒரு நாய் செத்தா கருணை வருது. அழுவுறீங்க ஆக்டர்ஸ்லாம் வந்து உட்கார்ந்துட்டு. நான் அததான் நான் சொன்னோம், சதா ஆக்ட்ரஸ் அவங்க இந்த நாய் இறந்ததுக்கு இது நாயெல்லாம் புடிச்சிட்டு போவாங்க, அதை எடுத்துட்டு போய் அவங்க சாகடிக்கிறதுன்னு யாருமே சொல்லல, அங்க எடுத்துட்டு போய் ஒரு ஷெல்டர்ல வைக்கிறாங்க. ஒழுங்குபடுத்துறதுக்கே நீங்க எல்லாம் உட்கார்ந்து அழுவுறீங்க. இருக்காங்களே அவங்க சொல்றாங்க, நாய் இல்லாத தெருவுல என்னால நடக்க முடியாது, எனக்கு பாதுகாப்பு இல்லை. நீ எங்க நடக்க போற? நீ ஏதான் சொல்ற 20 வருஷமா கார் வச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கார்ல போறீங்க, கார்ல. அதுதான் அவர் கேட்டாரு. அததான் நானும் சொல்ல வரேன். டாக் லவர்ஸ் இருக்கிறவங்களும் இந்த டாகை வந்து நீங்க வந்து பராமரிக்கணும், டாக் வந்து பாத்துக்கணும், டாக் சாப்பாடு போடணும், டாக் இதை பண்ணணும், அவங்க எல்லாருமே பணக்காரங்களா இருக்கீங்க. டெய்லி நடந்து போய் அந்த ஒரு மோசமான இன்சிடென்ட்ஸ் அவங்களுக்கு நடக்கல. கேட்டா எங்களுக்கும் நடந்திருக்கு. நீங்க எல்லாமே நான் கூட சொல்லிக்கலாங்க. ஆமா, எனக்கு நான் பர்சனலா உண்மையாவே நான் இப்ப ரீசெண்டா நடந்தது. எனக்கு ஒவ்வொரு நாயை பார்க்கும் போதும் அப்படி ஒரு ஹார்ட் என்ன சொல்றது, எனக்கு அப்படியே அடிச்சுக்குது. நான் டியூஷன்ஸ் போயிட்டு இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நான் நடந்து தான் போவேன். நடந்து போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டெய்லி என்ன பார்த்துட்டு இருக்கேன் நாய்ங்க தான். அதுங்க டெய்லி அங்கே இருக்கும். அங்கே ஒரு காய்லாங்கடைங்க இருக்கு, ஒரு இந்த பக்கம் ஒரு 4 நாய், அந்த பக்கம் ஒரு 4 நாய் இருக்கும். அதுங்க அங்கேயே டெய்லி என்ன பார்த்துட்டு இருக்கோம். அது வாசல்ல தான் உட்காந்துட்டு இருக்கோம். அந்த இதுல ஒரு நாள் என்ன ஆச்சுன்னே தெரியல, ஒரு 2 நாய் என்னை பார்த்து குலைச்சுது. எங்கெங்க இருந்தோ இருக்கிற நாய்ங்கெல்லாம் வந்து ஒரு 8 நாய் என்னை சுத்தி நிக்குது. எல்லாமே என்னை பார்த்து குலைக்குது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு நிமிஷம் அப்படியே பயந்து நின்னுட்டேன். நான் எந்த கல்லை எடுத்து தூக்கி அடிச்சேன், நான் எந்த நாயை போய் மிரட்டினேன். உடனே அவங்க உடனே சொல்றதெல்லாம் நீங்க என்ன பண்ணீங்களோ. யாரு பண்றா எனக்கு முதல்ல அதை சொல்லுங்களேன். யாரு வந்து கல் எடுத்து அடிச்சுக்கினே இருக்கா, வேற வேலை வெட்டியே இல்லாம? யாரு வந்து அதை போய் திட்டிக்கினே? குழந்தைங்களை கூட உடனே சொல்லிருங்க, குழந்தைங்களுக்கு வந்து பிஹேவ் பண்ண தெரியல நாய்கிட்ட அப்படின்னா. ஏன் நாய்க்கு நீங்க வேணா போய் கவுன்சிலிங் கொடுங்க, குழந்தைகிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்ட்டு. உங்களால பண்ண முடியாதுல்ல. அந்த நாய் நீங்க சொல்றீங்கல்ல, குழந்தைங்க ஒண்ணுமே தெரியாத குழந்தைங்க அதுங்க. பாவம் அதுங்க 3 வயசு 2 வயசுலாம் கடிப்பட்டு மண்டையெல்லாம் பிச்சு. ஒரு பார்க்ல அவங்க பார்க்குக்குள்ள வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு ஃபேமிலி, அது எதிரில் இருக்கிறவன் வந்து அவன் வண்டி 2 ராட்வீலர் நாயை அவுத்து விட்டுட்டு அந்த நாய் அந்த குழந்தைய பிச்சு எடுத்து மண்டையில இருக்கிற மூளை வரைக்கும் வெளியில தெரியுது, அங்க ஸ்கல்லே தெரியுது அப்படின்னு சொல்லி எத்தனை நம்ம பார்த்தோம்ல அந்த விஷயம். இதே நீயா நானாலே ஒருத்தர் சொன்னாரு, காது கடிச்சு மண்டையில கடிச்சு கையை கடிச்சு. உங்களுக்கு நாயை பார்த்தாதான் உங்களுக்கு கரிசனம்லாம் வருது. ஒரு இந்த மனுஷனுக்கு வந்து உயிர்ல அந்த ரத்தம் வரும்போது உங்களுக்கு நிஜமா சொல்ல போனா டாக் லவர்ஸ் இந்த பொய்யா வந்து போட்டுட்டு இருக்காங்களே, அவங்க யாருக்குமே எம்பத்தின்றதே இல்ல, மனிதம்ன்றதே இல்ல. உங்களுக்கு நாயை பார்த்தா மட்டும் மனிதம் வரும், மனுஷனை பார்த்தா மனிதமே வராது. பார்த்தா மனிதம் வர்றது இப்பயும் நான் சொல்றேன். அதை வச்சு நீங்க சம்பாதிக்கிறீங்க ஒவ்வொருத்தரும். நீங்க என்ன வேணா
யார் வேணா நிஜமா டாக் லவர்ஸ் இல்ல நிஜமா டாக் லவர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க நாய் வளர்க்குறாங்க இல்ல பூனை வளர்க்குறாங்க இல்ல ஏதோ ஒண்ணு வளர்க்குறாங்க அப்படின்னா அவங்க வீட்லயே அதை எப்படி வந்து பாத்துக்கணும்னு தெரியும். அது வந்து ஒரு இடத்துல டாய்லெட் போச்சுன்னா அதை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியும். அதுக்கு வேக்சினேஷன் ஒழுங்கா கொடுக்க தெரியும். மத்தவங்க யாருன்னா வீட்டுக்கு வந்தாங்கன்னா அதை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ராட்வீலர் நாய் அந்த அதை வளர்க்குற பொம்பளையாலே நான் அதை வந்து கட்டுப்படுத்த முடியல. இதான் நீங்க வளர்க்குற லட்சம். ஒரு குழந்தை வந்து இல்ல ஒரு நீங்க உங்க குழந்தைன்னு அதை சொல்றீங்க. ஒரு குழந்தை போய் இன்னொரு குழந்தைய அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, அம்மா தர நீ வந்து பட்டார்னு அடிப்பாங்க. நீங்க அடிப்பீங்களா? அந்த கண்ட்ரோல் அம்மா கிட்ட இருக்கு. அந்த குழந்தை போச்சுன்னா படார்னு அடிப்பாங்க. அது உங்களுக்கே கண்ட்ரோல். அதான் சொல்றேன், உங்களால உங்க நாயையே கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படிப்பட்ட நாய் நீங்க எப்படி வளர்க்குறீங்க? இப்போ ரீசெண்டா ஒருத்தரோட உடம்புல அவர் ராத்திரி திரும்பி வெளில பாத்ரூம் போகிறதுக்காக வந்திருக்காரு. அவரை கடிச்சு அவர் அங்கேயே அவரோட உடம்புல வந்து ரத்தம் அவரோட மெயின் பார்ட்ல இருந்து அது கடிச்சவே ரொம்ப ரொம்ப பயங்கரமான விஷயமா இருக்கு. அந்த அந்த பொண்ணு அழுதது பார்த்தா கஷ்டமா இருக்கு. இந்த டாக் லவர்ஸ்னு சொல்றாங்க இல்லையா, அவங்க வீட்டுல வளர்க்குற நாய்கள்லாம் நம்ம நாட்டு நாய்களோ இல்ல தெருவுல வளர்ற நாய்களோவா இருக்கு? ராட் வீலர்ன்றாங்க, அது என்ன நாயினே தெரியல. அது வெளிநாட்டிலேயே தடை செய்யப்பட்ட நாயின்றாங்க. அந்த நாயை கொண்டு வந்தீங்களா? ஒண்ணு இப்படி பயங்கரமா வளர்க்குறீங்க, இல்லன்னா அது ஒரு குட்டி உண்டு ஒரு நாய் இருக்கும். யாருன்னா போய் பூனாலும் பேரணும். அதுக்கு 4 பாதுகாப்பு வரும். அதுக்கு பாதுகாக்கிறதுக்கு இன்னொரு நாய் வேற இருக்கும். அப்புறமா இந்த பாமரேனியன் இதுங்கெல்லாம் பக்கு. இதுங்கெல்லாம் எதுவுமே இல்ல. எதுக்கு லாயக்குனே தெரியல. அதுங்களுக்கு மூளையே இல்ல. உங்களுக்கு நீங்க எதுக்கு வந்து நாயை வளர்க்குறீங்க? சில பேர் பாதுகாப்புக்காக. ஆனா அதுக்கு அது ஒத்து வரல. சில பேர் என்ன சொல்றீங்க, குழந்தைங்களை எப்படி ஆசைக்காக வளர்க்குறோமோ, குழந்தைய யாருமே ஆசைக்காகலாம் வளர்க்க மாட்டாங்க. அப்ப இவங்கலாம் வந்து ஷோ ஆஃப். குழந்தைய எதுக்கு வளர்ப்பாங்க தெரியுமா? நாளைக்கு அது நம்மள பாத்துக்கும். இங்க இவ்ளோ இது இருக்கும் போதும் பசங்க அப்படின்றவங்க நம்மளோட அடுத்த ஜெனரேஷன் ஒண்ணு வரணும், அதுங்க வந்து தழைக்கணும். இது ஒண்ணு. நாளைக்கு அந்த பசங்க நம்மள பாத்துக்கணும், அதனால நம்ம இதுங்க நல்லா பாத்துக்கிட்டா அவங்க நம்மள நல்லா பாத்துப்பாங்க நம்ம கடைசி காலத்துலன்றது இன்னொன்னு. ஆசைக்காக யாருன்னா குழந்தை வளர்ப்பாங்களா? நீங்க ஆசைக்காக அவங்க வளர்ப்பாங்க. சரி, ஆசைக்காக தீந்து போச்சுன்னா குழந்தை அவங்களுக்கு பிடிக்கல. அதே நாய் இவ்வளவு அழகா வளர்க்குறீங்கல்ல, இவ்வளவு குழந்தைன்னு வளர்க்குறீங்களா? எங்க ஏரியால எத்தனை நாய் தெரியுமா? நல்லா கழுத்துல அந்த பட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லாவே தெரியுது அது பெரிய இடத்துல வளர்ந்த நாய்ங்கன்ட்டு. எல்லாரையும் பார்த்து அப்படியே வந்து கிட்ட வந்து பார்க்கும். அது ஏன்னா யாரோ ஒரு வீட்டுல வளர்ந்தது. உங்களோட தேவைக்கு உங்களோட ஆசை, இப்ப நீ சொன்னல அந்த ஆசை தான், அந்த ஆசைக்காக வளர்த்துட்டு இவங்களுக்கு ஒரு தேவை வருதுல்ல, ஒரு வெளிநாட்டுக்கு போயிடணும் இல்ல வெளியூருக்கு போகணும், இந்த நாய் இருந்ததுன்னா இந்த பிளாட்டுக்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க, நம்மளோட பெரிய அபார்ட்மெண்ட் சொசைட்டில அலோவ் பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது ரோட்ல விட்டு போயிடுறாங்க. ஓகேவா? அது பாவம், அது திரின்னு திரியுது. இல்ல பார்த்து ஒவ்வொருத்தரையும் போய் இத பாக்கும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, உங்களுக்கு இதா இருக்கு. இதே வந்து ஒரு இதே மாதிரி ஒரு கேஸ வந்து நம்ம மனுஷங்களுக்கு சொன்னா, இதே இவங்களுக்கே சொல்றேன், மனுஷங்களுக்கு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒண்ணு குழந்தைய தூக்கிட்டு போய் எங்கன்னா விட்டு லவரோட ஓடி போயிடுது அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? குழந்தையோட வளர்ப்பு சரியில்லை. அதை வளர்த்தவங்க ஒழுங்கா சரியா வளர்க்கல. அம்மா அப்பாவை கொண்டு வந்து பிள்ளைங்க விட்டு போயிட்டாங்கன்னா அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணாங்களோ அந்த பையனை இப்படிலாம் நீங்க பேசுறீங்கல்ல, எல்லாமே அதாவது உண்மையா தான் அங்க ஒருத்தர் சொன்னார், நீங்களாம் கருணையின் வடிவம் ஒரு நாய்க்கே நீங்க இருக்கும்போது அப்ப மனுஷங்களுக்கு உங்களை எங்களை விட அதிகமா இருக்கணும்ல. நீங்களாம் கிட்டத்தட்ட ஒரு அன்னை தெரசா ரேஞ்சுக்கு இருக்கணும்ல. ஏங்க அது மட்டும் உங்களுக்கு குழந்தைங்களோன்னு வந்தா மட்டும் இல்ல ஒரு மனுஷங்கன்னு வந்தா மட்டும் அந்த பாசம் வரல? அது எப்படிங்க உங்களுக்கு ஒரே ஒரு சைடு ஒரு நாய்க்காக மட்டும் வருது? கொசுவை ஏங்க அடிக்கிறீங்க? ஏங்க கரப்பாம்பூச்சியை சாவடிக்கிறீங்க? அதுவும் ஒரு உயிரினம் தானே. நான் என்ன சொல்றேன், இல்ல அந்த அம்மா சொல்றாங்க என் காரை வந்து ஒரு நாய் வந்து கடிச்சிட்டு ஒரு எலி கடிச்சு சொத்து போச்சு சார் உள்ள அப்படின்னாரு. அழுதா சார் சொன்னப்ப எதுக்கு அந்த 10,000 ரூபாய் செலவாச்சு? செம்ம ஷாட் கொடுத்தாரு எனக்கு. அதே மாதிரி இந்த படவா கோபின்னு ஒருத்தர் இருக்காருல்ல, ரொம்ப கேவலமான ஒரு மனுஷன், புரியுதுங்களா? இந்த திமிரு தெனாவட்டோட ஒரு பேசுறாரு தெரியுமா, ஒரு தோனியில புரியல. என்ன இந்த நாட்டுக்கு பிரசிடென்ட் அவரு? இல்ல இந்த நாட்டை வாங்கி சாப்பாடு போட கூடாதுன்னு சொல்லி ரூல் வந்திருக்குன்னு சொன்னா எப்ப வந்தது? இன்னைக்கா இல்லையா? நீங்களா போட்டீங்களா அப்படின்ற மாதிரி? இல்ல நீங்க கவர்மெண்ட் அசிங்கப்படுத்துறீங்களா? இல்ல நீங்க யாரு? இல்ல உங்களுக்கு எல்லாம் தான் அப்பனா ஒருத்தர் ஒரு டெல்லியில இருந்து உச்சநீதிமன்ற நீதிபதி அதை சொன்னாரு. என்ன சொன்னாரு? வேணும்ன்றவங்க எடுத்துட்டு போய் நாயை வீட்டுல வச்சுக்கோங்க, எனக்கு குழந்தை தான் முக்கியம், எனக்கு நாய் முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அவருக்கு அவ்வளவு கண்டனம் தெரிவிக்கிறீங்க. ஒரு சின்ன விஷயத்த அவர் உண்மையா ஒரு மனுஷங்க மேல இருக்கிற பாசத்துல அவர் சொல்றாரு, அவருக்கே கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட்னு சொல்லுவாங்க. சும்மா சாதாரணமா அந்த தீர்ப்புக்கு எதிராக பேசக்கூடாதுன்னு நீங்க அந்த நீதிபதிக்கே வைக்கிறீங்க ஆப்பு. அதான் அவர் சொன்னார் ஒருத்தர். அவர் என்ன அழகா சொன்னாரு, சைலண்ட் சஃபரர்ஸ் வயலண்ட் வோக்கல்ஸ். அருமையான வார்த்தை. அதாவது நம்ம சஃபர் பண்றவங்க சஃபர் பண்ணிக்கிட்டே இருப்போம், நம்மளால அதை நம்மளோட குரல் வெளியில எடுபடாது. ஆனா இந்த மாதிரி கேவலமான ஒரு நாயை வச்சு நாயால வச்சு கடிச்சு ஒரு ராட்வீலர் மாதிரி ஒரு நாயை வளர்த்து அதை கடிச்சு அவங்களுக்கு தான் போலீஸ் கூட சப்போர்ட் பண்ணி கவர்மெண்ட் பயப்படுது. இல்ல அந்த அவர் சொன்னாரு 9 மணிக்கு மேல 11 மணிக்கு மேல நீங்க ஏன் அந்த தெருக்குள்ள போறீங்க? இங்க 9 மணிக்கு மேல ஒரு பொண்ணு வெளியில போக கூடாது. அத சொல்லும் போது மட்டும் கோவம் வருது, இவர் சொல்லும் போது எனக்கு இனிக்குதா?
வெளில வராதேன்றான். ஏன் மீடியால இருக்கவங்க ராத்திரி பூரா தான் ஊர் சுத்துவாங்க? ஏன் இதே நீயா நானா ஷோக்கு நீ எத்தனை மணிக்கு வெளில வர? நீ என்ன 5 மணிக்கா வெளில வர? அது நீயா நானா ஷோ எப்ப நடக்குது? எங்களுக்கு அந்த ஷோ நடந்தப்போ ஆரம்பிச்சதே மணி 8, முடிஞ்சப்போ மணி 2:30. வீட்டுக்கு நான் 4 மணிக்கு வரோம். 4 மணிக்கு நாங்க ஏதோ ஒரு நாள் வரவங்க. அவங்க டெய்லியுமே இதான் தொழிலாவே வச்சிட்டு இருக்காங்க. அவங்க எங்க போறது? பத்திரிக்கைக்காரங்க தான் வெளில சுத்துவாங்க தான். ஏன் போலீஸ்காரங்க வெளில சுத்துறாங்க? போலீஸ்காரங்களாம் சுத்தாதீங்க, வீட்டுக்குள்ளே இருங்கன்னு சொல்லி இல்லாம நமக்கு பாதுகாப்புக்கு டாக்ஸ் இருக்கு, அவங்க பாத்துப்பாங்க தெருவை அப்படின்னு சொல்லிட்டு. அதான் அவர் கேட்டாரு. போட் கிளப் ரோட்ல ஒரு நாயை காணுமே, அங்க ஒன்றும் பாதுகாப்பு குறைபாடு வரலையே. பணக்காரங்க பூரா போட் கிளப்ல தாங்க இருக்காங்க, நம்ம தெருவிலையா இருக்கிறாங்க? லோக்கலா இருக்கிறோம், நம்ம மிடில் கிளாஸ், நம்ம லோயர் மிடில் கிளாஸ் குரூப் ஆண்டையா திருடங்க வந்து திருடுறாங்க? ஏன் அங்கெல்லாம் திருடவே முடியாதா? ஏன்னா அவங்களுக்கு சட்டம் பாதுகாப்பு கொடுக்குது. ஒரு தடுப்பூசியோ இல்ல ஏதோ ஒண்ணு இந்த ரேவ் இதை கடிச்சிருச்சுன்னா அதுக்கு ஒரு செலவாகுது பாருங்க. நம்மளால அதை நினைச்சே பார்க்க முடியலங்க. ஒரு ஸ்கூல் பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு வந்து காசு சேர்த்து வைப்பான். ஒரு நாய் கடிச்சிச்சுன்னு சொல்லி அந்த ஸ்கூல் ஃபீஸ்ல இருக்கிற காசு எல்லாம் தூக்கிட்டு போய் இதுலதான் கட்டணும். அப்படியும் பொழைக்கல. அது ஒருத்தர் சொல்றாரு, நான் அந்த 75 நாளைக்கு நான் எல்லாம் பண்ணிட்டேன், நீங்க என்னெல்லாம் ஊசி சொன்னீங்க எல்லா ஊசியும் நான் போட்டேன், அப்புறமும் என் புள்ள செத்து போச்சு 75 நாள் கழிச்சு. இங்க எங்க இருக்கு ஒரு இத்தனை நோய் சொல்றாங்க, இதுக்கெல்லாம் தடுப்பூசி போடுறோம். அந்த அம்மா அந்த நர்ஸ் சொன்ன மாதிரிதான் 16 வயசு ஆற வரைக்கும் எல்லா விதமான ஊசி. இப்ப கூட சர்வைக்கல் கேன்சருக்கு ஊசி போடுங்க, அந்த இதுக்கு வந்து ஊசி போடுங்க, இதுக்கு ஊசி போடுங்க, அதுக்கு ஊசி போடுங்க, ஹெப்படைட்டிஸ் பிக்கு போடுங்க. சர்வைக்கல் கேன்சர் யாருக்கு வரும்னே தெரியல. இந்த சர்வைக்கல் கேன்சர் வர்றதுக்கான இது பர்சன்டேஜ் எவ்வளவு பேர் இந்த உலகத்துல இருக்காங்கன்னு கேட்டதை விட ரேபிஸ் ஜாஸ்தி சாகுறாங்க வருஷத்துக்கு. அந்த ரேபிஸ் வந்துட்டா 100% மார்டாலிட்டி ரேட். யார் என்ன சொல்ல முடியுது? கோவிட் கூட இல்ல. அந்த சாகுறாங்கல்ல, சாகறதுக்கு முன்னாடி அவங்க படுற அவஸ்தை இருக்கு, அத பாக்குற ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி இருப்பாங்க? அவங்களுக்கு ஒரு சத்தம் வரக்கூடாது, ஒரு சின்ன சத்தம் வரக்கூடாதான், ஒரு சின்ன. நீங்க எல்லாரும் ஒருத்தர் நிஜமாவே அவருக்கு முதல்ல ஹேட்ஸ் ஆஃப். அவர் ஒரு வெளிநாட்டுக்காரர் தான். இத வந்து ஒரு டாக்குமெண்டா எடுத்திருக்காங்க. ரேபிஸ் வந்த ஆள் எப்படி துடிதுடிச்சு சாகுறாங்கன்றதுக்கு அவர் அதை காட்டுறாரு. லைக் அவர் அடுத்த நாள் இறந்துட்டாரு. ஆனா அவர் இறந்துருவாருன்னு அவருக்கே தெரிஞ்சும் இது மத்தவங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கட்டும்னு சொல்லி அந்த ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ரியில தண்ணிய கிட்டக்க எடுத்துட்டு வந்தாலே பயப்படுறது எப்படி நம்ம பாப்போம், இருட்ட பாத்திரம் பயப்படுறது அது இல்ல. இந்த இடத்துல பயங்கரமா மூச்சு வாங்கி அப்படியே அந்த ஒரு இது இருக்கு தெரியுமா, அந்த மாதிரி போய் நீங்க அந்த வீடியோவை பாருங்களேன். உங்களால வந்து ரொம்ப இந்த கஷ்டத்தெல்லாம் வந்து பார்க்க முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பார்க்க தேவையில்ல. ஆனா அந்த வீடியோவை பாத்தீங்கன்னா தெரியும் ரேபிஸ் எவ்வளவு ஒரு கொடூரமான நோயின்னு சொல்லி. இனி நம்ம சாதாரணமா வந்து ரேபிஸ் கோவிட் நம்ம எவ்வளவு பயந்தோம். கோவிட் வந்ததுன்னு சொல்றோம்னா கோவிட் அது ஒரு வைரஸ், அது வாழ்ந்துட்டு போட்டோமேங்க நம்ம உடம்புக்குள்ளேயே அப்படின்னு சொல்லி ஏங்க விட மாட்டீங்க? அதுக்கு ஏங்க ஒரு தடுப்பூசி போட்டு தடுக்கிறீங்க? ஏன்னா மனித உயிர்கள் எல்லார விட முக்கியம். இல்ல நடுவுல ஈபோலான்னு ஒரு நோய் வந்துச்சு, ருபெல்லான்னு ஒண்ணு வந்தது. இதுக்கெல்லாம் தடுப்பூசி போடணும். அது எவ்வளவு பேச தெரியுமா, அது எவ்வளவு தெரியுமா? ஸ்கூல்ஸ்ல எல்லா ஸ்கூல்லயும் ஒரு கேம்பெயின் நடத்தி அதுல எல்லாத்துக்கும் தடுப்பூசி போடுங்கன்னு சொல்லி வந்தாங்க. ஆனா ரேபிஸை பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க. அது பின்னாடி பெரிய வருமானம் போயிட்டு இருக்கு. அததான் சொல்றாங்க, ஒரு நாய் ஒருத்தவங்களை கடிச்சதுன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 10,000 ரூபாய் செலவாகுதான். அதுக்கும் மேல செலவு ஆகுது இல்ல. அது யார் பண்றாங்க? ராபிஸ்க்கு வேக்சினேஷன் போடுறதுக்குன்னு இருக்கிற பார்மசியூட்டிக்கல் கம்பெனிஸ் தான் இந்த நாய்களை வந்து இந்த இடத்துல இருந்து அகற்றாம இருக்கிறதுக்கு முக்கிய காரணம்னு சொல்றாங்க. இதை விட பச்சையா யாரும் சொல்ல முடியாது. கிளீனா எல்லாமே வெளில வருது, ஆனாலும் இதை தடுக்க முடியல. ஏன்னா கவர்மெண்ட்டை விட அவங்க வலிமையானவங்களா இருக்காங்க. எல்லாமே அப்படிதானே. நம்மளுக்கு சுகரு, பிபி இதெல்லாம் வருது. ஒரு காலத்துல சுகரோட அந்த ரேட்டிங் அந்த ஒரு வரும்ல ஒரு மெஷர்மெண்ட், அது எப்படி இருந்துச்சு? அப்பெல்லாம் வந்து 170 நார்மல், 190 நார்மல் அப்பெல்லாம் இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே வந்து குறைச்சு 100 நார்மல் 100ன்றாங்க. இன்னொரு 70 அப்பெல்லாம் வந்ததுன்னா அப்படியே கொண்டு வந்து குறைச்சு எல்லாருக்கும் இருக்கும், எல்லாருக்கும். அப்ப அந்த நாட்டுல இந்தியா என்ன கேட்டா இந்தியா தான் வந்து ஹப், மெடிக்கல் ஹப். யாராலும் உலகத்துல எவனாலும் இங்க வந்து சீப்பா ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சொல்றீங்க. ஆனா இந்தியாவை ஒரு நோயாளி நாடாவே மாத்தி வச்சிருக்கீங்க. எது என்ன மாற போகுது இல்ல இன்னும் புரியல. இன்னும் இவங்களுக்கே ஒரு என்ன சொல்றது, ஒரு மைண்டுக்கு வர முடியல. நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க, சுகர் சாப்பிட்டா டயபெட்டிஸ் வரும்ன்றீங்க. அதுக்கப்புறமா வந்து அது நீங்க என்ன சாப்பிட்டாலும் வரும். இதை ஸ்கூல்லயே சொல்லி தருவாங்க. என்ன தெரியுமா, ஸ்கூல்ல உங்க பசங்க இதெல்லாம் படிக்கிறாங்க, ஆனா நம்ம எல்லாத்தையும் அதை மாத்தி சொல்லி அவங்க எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. ஏன் இந்த கொரோனா வைரஸ் வரும்போது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஸ்கூல்ல படிச்ச அந்த புக்ல இருந்தது ஞாபகம் வந்ததுன்னா, வைரஸ்ன்ற ஒரு விஷயம் உடம்புக்குள்ள வந்துட்டு அப்புறம் தான் அது வந்து உயிர் வரும், வெளியில இருந்து அது செத்த போனோம் அப்படின்றத படிச்சிருப்பாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், வைரஸ்ன்றது இப்படி இருக்கும், வைரஸ்ன்றது அப்படி இருக்கும், தள்ளி நில்லுங்க. உண்மை அதுதானே. வெயில்ல அது அந்த வைரஸ் அந்த எச்சில் பட்டுதுன்னா அது செத்து போயிடும். அதை திரும்பி நீங்க எடுத்துட்டு வந்து அதுக்கு வாயில வச்சு நீங்க உயிர் கொடுத்தாதான் அதுக்கு உயிர் போஸ்ட் வந்தா உயிர் வந்துடும். இந்த ரேபிஸ் என்ன ஆகுது, அது உடம்புல இருக்கிற வரைக்கும் அது ஒரு கேரியர்.
அவ்வளவுதான். அதுக்கு ஒண்ணும் பண்ணாது, அதுக்கு ஒண்ணுமே பண்ணாது. அது நம்ம கிட்ட வந்துட்டு அப்புறம் தான் எல்லா மண்ணாங்கட்டியும் நடக்கும்ன்றது இந்த ஒரு பேசிக் அறிவு கூட நம்மளுக்கு வந்து இவங்க எல்லாம் சொன்னாங்களே அவேர்னஸ் வரணும். இதுக்குதான் அவேர்னஸ் வரணும். அது உள்ள வந்தா எப்படிப்பட்ட நோயை கொடுக்குன்றதுக்கு அவேர்னஸ் வரணும். இந்த ஷோ நீயா நானா பண்ணதுக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா எங்க திரும்பி இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ண முடியல. நாயோட பாவமான மூஞ்சியா எடுத்து பார்த்து இதுங்களையா சாவடிக்க போறீங்க, அதுங்களையா இப்படி பண்ணிட போறீங்க. ஒரு அந்த 777 சார்லி படத்தை எடுத்துட்டு அந்த கனிகா வந்து அப்படி அழுகுறாங்க. இவங்க எல்லாம் எந்த பொம்பளைக்காக அழுதாங்க, எந்த நாட்டுல எந்த சட்டத்துக்காக அழுதாங்க? ஃப்ளட் வந்தப்போ மனுஷன் சாப்பாடு இல்லாம செத்தான். அன்னைக்கு போய் சோறு போடணும்னு தோணல. கோவிட் வந்தப்போ நான் என்ன தானே தின்னுக்குச்சு. எத்தனை பேர் வந்து வெளியில போய் நாய்க்கு கொஞ்சம் பேர் தான் போட்டாங்க. அதுக்கு போதும். நீங்க தான் அதை ஓவர் ஆக்குறது. அவங்க சொல்றது அதுதான். சோற போட்டு 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 அதோட தன்மையே மறந்துட்டீங்க. நீங்க மனுஷங்களுக்கு மட்டும் சொல்றீங்க. யாரோ ஒருத்தர் குண்டா இருந்தா மட்டும் என்ன சொல்றாங்க, தின்னு 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 நல்லா பெருத்து போயிருதுன்றீங்க. ஆனா நாய்க்கு மட்டும் எல்லா சாப்பாடையும் போடுறீங்க. எங்களுக்கு மட்டும் திட்டு வரணும்னா அதையும் திட்டணும். அவ்வளவு அதுக்கு சாப்பாடு தேவை கிடையாது. லாஸ்டா ஒரு ரைட்டர் அழகா சொல்லி முடிச்சாரு. அதுதான், அவ்வளவுதான். இது வளர்ந்த நாடா இருக்கிற இந்த நாட்டுல நாய்கள் இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. எந்த வளர்ந்த நாடுகள்லயும் நாய்கள் வந்து பாதுகாப்பு கொடுக்கறது இல்லை, சட்டம் தான் பாதுகாப்பு கொடுக்குது. சும்மானா எப்ப பார்த்தாலும் திருட வந்துருவான். நாய் இல்லைன்னா திருட வந்துருவான். நாய் இல்லைன்னா திருட வந்தா கூட பரவாயில்ல. நீங்க வந்து சாவடிக்கிறேன்னு சொல்லிட்டு மனுஷங்க ஒவ்வொரு குழந்தைங்களையும் உயிரோட சாவடிச்சிருக்காங்க. அவ்வளோ பிளான் பண்ணி திருட வர்றவனுக்கு நாயை டேக்கிள் பண்ணி அதெல்லாம் அழகா பண்றாங்க. அவங்க முதல்ல ஒரு வாரம் அதை போட்டு நல்லா அந்த தெருவை பழக்கப்படுத்திட்டு அந்த நாய் நல்லா பிஸ்கெட் போட்டு வரும்போது அது குலைக்காது. நீங்க எல்லாம் போனீங்கன்னா தான் குலைக்கும். அதுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும் அந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கறதுக்கு. இன்னும் 1950ஸ்லயே உட்கார்ந்து உங்க புத்தியை வச்சுக்கிட்டு இப்ப உட்கார்ந்தீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் நல்லா டெக்னிக்கலா இருக்கான், அவன் அட்வான்ஸ்மெண்டா இருக்கான். உங்களுக்கு வந்து நீங்க வந்து இப்படி எல்லாம் சொல்லி எங்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க. அதுதான் உண்மை. இப்ப எல்லாம் நேரா போய் திருடுறதை விட அக்கௌண்ட் வந்து டைரக்டா எடுத்துக்கிறான். சைபர் அவன் நாயே தேவையில்ல. நாய் என்ன பண்ணும் அந்த நேரத்துல? ஆமா, நீங்க 14 நம்பர் சொல்லு. அந்த இதுல அவங்க சொன்ன மாதிரி தான் அதை தூக்கிட்டு போய் ஒரு லேண்ட் ஒரு காட்டுல விட்டு எல்லா இந்த டாக் லவர்ஸ், நான் டாக் லவர்ஸ் சொல்லும் போது இந்த பணத்தை சம்பாதிக்கிறாங்களே இதனால அந்த டாக் லவர்ஸ் எல்லாரும் சேர்ந்து போய் அங்க போய் அதுக்கு நீங்க காட்டுக்கு போயிட்டா நீங்க வந்து ஷிட் எடுக்கணும் அதெல்லாம் ஒண்ணும் கூட அவசியமே கிடையாது. அது டாய்லெட் போச்சுன்னா அது மேன்யூர் ஆயிடும். இங்கதான் பிரச்சனை. நடமாட போறீங்க. உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது. எங்களுக்கு தான் நோய் வருதுன்னு நாங்க சொல்றோம். எங்களுக்கு அது அங்க டாய்லெட் போய் வைக்குது டெய்லி, அதை எடுத்து எடுத்து எங்களுக்கு நோய் வருது. எங்க வீட்டு ஆளுங்களுக்கு இருக்கிற டாய்லெட்டுக்கு போறோம்னா நாங்க வந்து அதுக்கு பாட்டி குழந்தைய வந்து வச்சிருக்கோம்னா அதுக்கு பாட்டி ட்ரைனிங் பண்றோம். அதை உட்காந்து நம்மளே அள்ளின்னு இருக்கல. அதெல்லாம் ஒரு காலம் வரைக்கும் தான். எவ்வளவு நாளைக்கு டைப்பர் போடுவாங்க குழந்தைக்கு? ஒரு 6 மாசம், 1 வயசு வரைக்கும். அப்புறமா போடுறவங்க நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே பாட்டி ட்ரைனிங் பண்ணுவாங்க. டாய்லெட் வருதா அப்ப தூக்கிட்டு போய் அங்க உட்கார வைப்பாங்க. அப்படி உங்க நாய்க்கு ட்ரைனிங் கொடுங்க. அதெல்லாம் பண்ணி இருக்கிறாங்க. நிறைய வீட்டுல இருக்காங்க. ஒரு ஆக்ட்ரஸ் அவங்க பூனை வளர்க்குறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா அதான் சொல்றாங்க, அதுக்கு வந்து நான் வந்து பாடி ட்ரைனிங் கொடுத்துருக்கேன், அப்போ அதால பண்ண முடியுது. இதே எங்கள் வீட்டுக்கிட்ட பக்கத்தில் இதே நாய்க்கு சோறு போடுற இந்த லேடி அந்த பூனைக்கும் சோறு போட்டு அந்த பூனை கூட அது தன்னை தானே வேட்டையாடி சாப்பிட்ற ஒரு அது நான் எங்கள் வீட்டு வாசல்ல டாய்லெட் போகுதுன்னா பூனை எங்கள் வீட்டு மாடியில் டாய்லெட் மொட்டை மாடியில் போய் வைக்குது லைனா. இன்னும் கேட்டால் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்த நான் ஒரு கேட் வளர்த்தாங்க. அவங்க அதான் சொல்லுவாங்க, அது எங்கே டாய்லெட் போகுதுன்னே கண்டுபிடிக்க முடியாது. அது எங்கேயாவது போய் மண் இருக்கிற இடமா பார்த்து தோண்டி பள்ளம் போய் டாய்லெட் இதெல்லாம் அது பண்றது இல்ல. இப்ப நாய் அது பூனை அதுக்கும் மேலே ஆயிடுச்சு, ஓப்பனாவே விட்டு போயிடுது. நான் இன்னொன்னு சொல்றேன், என்னோட ஃப்ரெண்டு வந்து பூனை வளர்த்தாங்க. அதுக்குன்னு லிட்டர் பாக்ஸ்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அது அதுலதான் போய் போகும். உங்களுக்கு வந்து சாப்பாடு போட வரல, டாய்லெட் தூக்க வரல, அதுக்கு வேக்சினேஷன் கொடுக்க வரல, அதுக்கு லைசென்ஸ் வாங்க முடியல, எதுவுமே இல்ல அப்படின்னா நீங்க லைசென்ஸ்க்கு எவ்வளவு நாள் ஆகுது தெரியுமா? ஏங்க உங்களுக்கு கூட தான் லைசென்ஸ் எடுக்குது, ஒரே நாள்ல வந்து வாங்கிடுவீங்க. 4-5 நாள். நீங்க குழந்தைன்னு சொல்றீங்கல்ல, ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணனும்னா எவ்வளவு இருக்கு தெரியுமா? அந்த காரான்றதுல வந்து நீங்க வந்து இது ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க குழந்தை வளர்க்கறதுக்கு தகுதியான்னு பார்த்து அவ்வளவு வருஷம் வெயிட் பண்ணி தவம் இருந்து அவங்க குழந்தைய வாங்குறாங்க. அப்படி உங்களுக்கு அந்த பூனையோ நாயோ குழந்தை அப்படின்னா நீங்க தவம் இருந்து வாங்கிக்கணும். அந்த லைசென்ஸை வாங்கிட்டு தான் வாங்கணும். லீகலா பண்ணணும். இல்லீகலா அதையும் கேட்டாரு. நீங்க வந்து வண்டியை ஓட்டக்கூடாது, ஒரு லைசென்ஸ் வாங்கலன்னா வண்டி ஓட்டக்கூடாது இல்லங்க. அப்பனா ஒரு கையில ஒரு லைசென்ஸ் இல்லன்னா அதை நாயை நீங்க வளர்க்க கூடாது. அது எப்படி தெரியுமா? நம்ம ஊர்ல லைசென்ஸே இல்லாம கூட ஸ்கூல் பசங்க கூட எடுத்துட்டு வண்டி எடுத்துக்கிட்டு ரோட்ல உங்க தெருவுலயே ஓட்டிக்கோங்க எல்லாம் ஓகே. ஆனா மெயின் ரோட்ல ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு பைக் எடுத்துட்டு ஓட்டிட்டு போறாங்க. காரை ஓட்டிட்டு போய் எத்தனை ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்குது. சோ அங்கெல்லாம் அதெல்லாம் ஓகே அப்படின்னா நாய் வளர்க்கறதுல என்ன பெரிய மேட்டர்ன்றதாவது இவங்க போறாங்க. அதனாலதான் நான் உங்களுக்கு அடாப்ஷனுக்கு நான் வந்து காராவை சொன்னது. ஒரு அடாப்ஷன் பண்ணா அதை லீகல் வே, காசு குத்து குழந்தை தூக்கிக்கிற மாதிரி அதெல்லாம் சொல்லல. டிஎன்ஏ படத்துல வர மாதிரி அது கூட இப்ப பார்த்தா ஜாதகங்கள் எந்த கட்டத்தில் இருக்கும் குழந்தைகள் எல்லாம் தேர்ந்தெடுத்து இப்ப தூக்குறாங்களாமே. என்ன கன்றாவியோ இதெல்லாம்.
இந்த டாபிக்கை பத்தி பேசணும் நாங்க ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தோம். இன்னைக்கு வேற ஒரு வீடியோ வர வேண்டி இருந்தது. இருந்தாலும் நாங்க இதை போட்டதுக்கான காரணம் இதை நாங்க அனுபவிச்சிருக்கோம். ஆனா நாங்க சொல்றதோட குரல் யாருக்குமே போய் கேட்டதில்லை. இப்போ நாங்க போடுற இந்த வீடியோ யார்ட்டும் போய் சேர போறதில்ல. தேவையில்லாத கும்பல்கிட்ட தான் சேரும். அதுங்க வந்து கத்தும். எங்களுக்கு அது பத்தி பிரச்சனையும் கிடையாது. இப்பயும் சொல்றோம், நல்லபடியா பார்த்து வளர்க்குறவங்க நாயை பத்தி நாங்க பேசல. நாங்க பேசுறது ஸ்ட்ரீட் டாக்ஸ். ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு நீங்க பொறுப்பேத்துக்கிறீங்களா? அம்முவை கேட்டாரு, உங்க ஏரியால இருக்கிற நாய்க்கு சோறு போடுற அந்த நாய் யாரையாவது கடிச்சுன்னா நீ பொறுப்பேத்துக்கிறியான்னு கேட்டா, என்னால பொறுப்பேற்றுக்க முடியாது சார். அப்புறம் என்ன ஏன் டாக்? ஏன் டாக்னு என்னத்துக்கு உரிமை கொண்டாடுறீங்க? எனக்கு புரியல. என் குழந்தை ஒரு தப்பு பண்ணுச்சுன்னா அதுக்கு நான் தான் பொறுப்பு. அந்த மாதிரி உன் குழந்தை ஒரு தப்பு பண்ணுச்சுன்னா நீ தான் பொறுப்பு. பொறுப்பேற்க முடியாது, உன் நாய் கிடையாது. அவ்வளவுதான். அதான் முடிஞ்சிச்சு இந்த வீடியோ. பாய்.